ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ மாட்டோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நெப்போட்டிசம். ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, நெப்போட்டிசம் அப்படின்னா என்ன? சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் இப்போ ஒரு ஆடிஷன் போகிறேன். நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். நான் இப்போ ஒரு ஆடிஷன் கொடுக்குறேன். எனக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒரு பையன் வந்தாங்க, சார் எனக்கு அவரை தெரியும் சார், சார் எனக்கு இவரை தெரியும் சார், நான் ஒரு பையன் சார் அப்படின்னும் போது அந்த சான்ஸை தட்டி பறிக்கிறாங்க இல்லையா, அதுதான் நெப்போட்டிசம். அப்படி பார்த்தா இங்கே நிறைய நெப்போட்டிசம் கிட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், தனுஷ், சிம்பு, கார்த்தி, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதுதான் அவங்களோட உழைப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே உழைச்சிருக்காங்க அவங்களாம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் தான் மேலே இருக்க கரெக்ஷனெல்லாம் வந்து தான் மேலே இருக்க எரர்ஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த விஷயம் நமக்கு செட் ஆகலையா, திரும்ப அதை எப்படி ஆல்டர்னேட் பண்ணி அதில் இன்னும் பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் சூர்யாவெலாம் வந்து டான்ஸே ஆட தெரியாந்தாங்க. ஆனால் அவரோட காலப்போக்கில் அவர் நல்லாவே டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். தனுஷெல்லாம் வந்து அவரோட உடம்பை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவருக்குமே சினிமாக்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் செஃப் ஆகணுன்றது தான் அவரோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்றைக்கி நடிப்பு அவசரம். தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அவங்க உழைச்ச உழைப்பு தான் இன்றைக்கி அவங்களை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு பெரிய ரீசன் சிம்பிளாக சொல்லணும்னா தளபதி விஜய் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஒரு மூஞ்சான் பேசின இடத்துல இன்றைக்கி தளபதி விஜய்ன்ற ரேஞ்சுக்கு போய் உட்காந்துருக்காரு. அதிலே நம்ம புரிஞ்சிக்க வேணாமா? அது இல்லாமல் ஒரு சில நடிகர்கள் தன் திறமையாலுமே ஒரு நார்மல் ஆடிஷன்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்து, சின்ன சின்ன டிவி சீரியல்ஸில் நடித்து அப்படி மேலே வந்தவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கவின், இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடரேட் ரேஞ்சில் இருக்காங்க. மேலேயும் போக முடியாமல் கீழே இறங்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போது ஹரிஷ் கல்யாண்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஆக்சுவலாக அவருமே ஒரு நெப்போ கிட் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து 5 ஸ்டார் அப்படின்னு 5 ஸ்டார் லேபிள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அந்த ஆல்பம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆல்பமோட ஓனர் அவர் தான். ஒரு ஆடியோ ஆல்பம் அதோட ஓனர் அவர் தான். அவங்க வந்து நிறைய ரைட்ஸ் வாங்கிச்சுப்பாங்க, இந்த டிஓ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேலே வரக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஆக்டராக தான் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. மேபி அவர் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெப்போக்கிட்டாக இல்லாமல் டேலண்டடாக வந்தவங்கள முக்கியமாக சொல்லணும்னா அஜித் சாரை சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ரேசிங் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருந்த அவர் மாடலிங் பண்ணால் நமக்கு காசு கிடைக்கும், அது மூலமாக நம்ம ரேசிங்கை கரியரை தொடரலாம் அப்படின்னு உள்ளே வந்தவர். அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சி அடுத்தடுத்து தன்னை நல்லாவே வலுப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், நல்ல மனசு உள்ளவரும். ஓகே, இந்த வீடியோவுக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெப்போட்டிசம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் நிறைய இடத்துல நடக்குது, பெருசாக வெளியே வரல. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்ன தான் நெப்போ கிட் உள்ளே வந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கல, அவங்க ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கலன்னா தமிழ் ஆடியன்ஸ் தம்பி வெளியே போப்பா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லலாம். ஆரம்பத்தில் விக்ரம் பிரபு வந்தார். ஆக்சுவலாக அவர் இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்கார். ஆனால் இப்போ நடிக்கிற படங்கள் பெருசாக போகிறதில்ல. வந்த படம் நல்ல படம், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த படங்கள் பெருசாக போச்சானா போல. இப்போது ஒரு நடிகர் வந்து என்னதான் ஒரு நெப்போக்கிட்டாக இருந்தாலும் அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், அவரோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ கொடுக்குறாரு, அவரோட எஃபோர்ட் எவ்வளோ எடுக்கிறாரு, அண்ட் அவரோட டைம், இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க எவ்வளோ மேலே போகிறாங்க கீழே வராங்கன்றதுலாம் முக்கியம். அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ நல்ல என்டர்டெய்னராக இருந்தாங்க அப்படின்றது முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் இருந்தால் நெப்போக்கிடோ இல்லை நான் நெப்போக்கிடோ அவங்க எவ்வளோ உச்சத்துக்கு வேணாலும் போகலாம். இதுக்கெல்லாம் பெரிய உதாரணம்னு ஒன்று சொல்லலாம். ரஜினி சார் சாதாரண பஸ் கண்டக்டர், ஈவன் கார்பெண்டர் வேலை கூட பார்த்தவர். ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே அவரை தெரியும். இந்தியாவுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான்.